இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு சில அப்டேட்டை இப்போ வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த இமெயில் ஐடியை உங்களோட ஸ்லைஸ் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பண்ணியிருக்கிற இந்த அப்டேட் எல்லாமே இன்னைக்கு 27 ஜூன் 2022 நடைமுறைக்கு வர்றதாகவும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அவங்களோட கார்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸை மட்டும்தான் வந்து இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்லைஸ் கார்டில் வந்து எந்தெந்த சர்வீஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டு வந்து அவங்களோட சார்ஜஸை மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ணி அதுக்கான டீட்டெயிலை மட்டும்தான் இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டை நம்ம யூஸ் பண்ணும்போது எதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ். நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டை யூஸ் பண்ணி ஏதாவது லோன் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது லோன் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்லைஸ் கார்டோட லிமிட்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்களா, அந்த அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கிஃப்ட் வவுச்சர். நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து நோ காஸ்ட் இஎம்ஐலையோ இல்லை இஎம்எம்லையோ நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான கிஃப்ட் வவுச்சரை ஜென்ரேட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து செகண்டு. தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு உங்களோட ஸ்லைஸ் கார்டில் உள்ள அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி இல்லைனா பேடிஎம்முக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஸோ இப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கான சார்ஜஸை வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0லேருந்து அதிகபட்சமாக 200 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டிலேருந்து அமௌண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. இது 201லேருந்து 500 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து 30 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 501லேருந்து 1000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 60 ரூபா வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. 1000க்கு மேலே நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்களோ ஈச் அண்ட் எவ்ரி 500 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 30 ரூபா வந்து அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1500 ரூபாய் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 60 ரூபா சார்ஜஸ். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணக்கூடிய 500 ரூபாய்க்கு உங்களுக்கு 30 ரூபா சார்ஜஸ், டோட்டலாக 90 ரூபா சார்ஜஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 2000 ரூபாய் உங்களோட ஸ்லைஸ் கார்டிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபா சார்ஜஸ். ஸோ அடுத்த 500 ரூபாய்க்கு ஒரு 30 ரூபா சார்ஜஸ், அடுத்த 500 ரூபாய்க்கு ஒரு 30 ரூபா சார்ஜஸ் அப்படின்னு வந்து தனித்தனியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக நீங்கள் வந்து 2000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 120 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இனிமேல் வந்து சார்ஜ் பண்ண போகிறதாகவும் இவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்துட்டு ஸ்லைஸ் கார்டிலேருந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சார்ஜஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா நல்லதாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட். நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அதை வந்து அவங்க சொல்கிற அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமிங்கை தாண்டி நம்ம வந்துட்டு பே பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆடட் ஆகும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக பெர் ஆனுவலுக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 36% வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட அமௌண்ட் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே பே பண்ணாமல் நீங்கள் டிலே பண்ணி பே பண்ணாலும் சரி, இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கிஃப்ட் வவுச்சர். நீங்கள் வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நோ காஸ்ட் இஎம்ஐயில் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்து கரெக்டாக ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இருக்காது. இன்ட்ரெஸ்ட், சர்வீஸ் சார்ஜஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எதுவுமே ஆடட் ஆகாது. இதை தவிர நீங்கள் வந்து ஒரு 4 மந்த் 5 மந்த்துக்கு நீங்கள் வந்து இஎம்ஐ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆடட் ஆகும். நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் கிஃப்ட் வவுச்சராக நீங்கள் வந்து எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் டேரெக்டாக பில் பேமெண்ட் வந்து பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 36% வரைக்கும் சார்ஜபிள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆனுவலுக்கு 36% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆர்பிஐ கண்ட்ரோல் தான். அவங்க அப்ரூவல் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ காஸ்ட் இஎம்ஐ.
எலக்ட்ரானிக்ஸ் கிஃப்ட் வவுச்சர். அதாவது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு இஎம்ஐ எடுத்தீங்க அப்படின்னா நோ காஸ்ட் இஎம்ஐயில் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து இஎம்ஐ எடுக்கிறீங்க 4 மந்த் 6 மந்த் இல்லை வந்து 12 மந்த்துக்கு நீங்கள் இஎம்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 36% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டில் இருந்தோ இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனுவலுக்கு வந்துட்டு 42% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மணியும் வந்து சேவ் ஆகும். நீங்கள் வந்து அந்த டைமுக்கு மேலே இதை வந்து கேஷாக எடுத்துகிட்டு நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை நீங்கள் வந்து வட்டியாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதை தவிர நீங்கள் வந்து பேடிஎம்முக்கு போயிட்டு 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான் வந்து ஆடட் ஆகும். இது நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டிலேருந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் அப்படிங்கிறதே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. 1000 ரூபீஸ்க்கு மேலேயே வந்து சார்ஜஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபோன்பே இல்லை பேடிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 2 பே அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸும் கம்மி. அதுபோக இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் போயிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு காமனாக தான் வரும். ஸோ நீங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் ஸ்லைஸ் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 2% வரைக்கும் சர்சார்ஜஸாக உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா 10 ரூபீஸ். ஸோ இந்த ரெண்டில் எது வந்து ஹையராக இருக்குதோ அந்த அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து டெபிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்துட்டு 5000 ரூபாய்க்கு உள்ள நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பிடிக்கக்கூடிய இந்த கட்டணம் வந்து தள்ளுபடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 500 ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிறதான் இதோட கான்செப்ட். ஸோ இவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறோம், பட் அந்த சார்ஜஸை உங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக இது மூலமாக நீங்கள் வந்து 200 ரூபாய் வரைக்கும் வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக நீங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு உள்ள பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த தள்ளுபடி வந்து உங்களுக்கு அப்ளிகபிள். 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஸ்லைஸ் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிற இந்த 2% சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பைக்குக்கு பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 5000 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த தள்ளுபடி அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட் சார்ஜஸ். ஸோ இந்த ஸ்லைஸ் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரூபாய்க்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட், அதாவது மணிஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மணிஸை நீங்கள் வந்துட்டு மணியாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடீம் பண்ணும்போது இதுக்குன்னு உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே இதில் வந்து கிடையாது. ஸோ அதனால் இதை பற்றி பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கன்வர்ஷன் ஃபீ. அதாவது நீங்கள் வந்து 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன்பே இல்லைனா பேடிஎம்மில் இந்த 2லையும் தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம 2 பே ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1.5% வரைக்கும் நம்மகிட்ட இருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்லைஸ் கார்டில் இருந்து ரொம்பவே கம்மியான சார்ஜஸில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதை தவிர நீங்கள் ஸ்லைஸ் கார்டில் உள்ள டேரெக்டாக பேடிஎம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கு நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலேயே நீங்கள் வந்து சர்வீஸ் சார்ஜஸாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்அப் சார்ஜஸ். ஸோ இந்த ஸ்லைஸ் கார்டை நீங்கள் வந்து அதர் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான கிரெடிட் கார்டுலையுமே வந்து 3.5% தான் மார்க்அப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லைஸ் கார்டுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அமௌண்ட் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டில் நீங்கள் வந்து கட்ட வேண்டிய பணத்தை வந்து லேட்டாக கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து நாங்கள் வந்து பிடிப்போம் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் வந்துட்டு 0லேருந்து 500 ரூபாய்க்கு உள்ளே இருந்து நீங்கள் வந்து அந்த டைமுக்குள்ளே பேமெண்ட் வந்து பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. 501லேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் உங்களோட பேமெண்ட் இருந்து அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 15 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு. இன்றைக்கி வந்து ஜூலை 5ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜூலை 5 தான் நம்ம வந்து மேக்ஸிமம் பில் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜூலை 5க்கு முன்னாடி நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஜூலை 5க்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜூலை 6ஆம் தேதி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 15 ரூபா பிடிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டேக்கான சார்ஜஸை தான் இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது 2001லேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் இருந்து நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா பர் டேக்கு 40 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ 10 நாள் கழிச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 400 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,001 அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரைக்கும் உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் இருந்து நீங்கள் ஒரு நாள் டிலே பண்ணி நீங்கள் வந்து கட்டினாலும் உங்களுக்கு வந்து 100 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற எந்த ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து 150 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. 10 நாளைக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,500 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் ஆகும். ஸோ ஸ்லைஸ் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு உங்களால் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியலை அப்படின்னா டோட்டலாக நீங்கள் கடனில் லாக் ஆயிருவீங்க. ஸோ ஸ்லைஸ் கார்டுன்னு இல்லை, கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களால் அந்த மாதிரி பேமெண்ட் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு அதிகமாக யூஸ் பண்ணாமல் உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஆடம்பர செலவுக்காக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டையோ இல்லை ஸ்லைஸ் கார்டையோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேம் பிரச்சனை தான். உங்களால் வந்து அந்த பர்டிகுலர் டைமுக்கு பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ இது மாதிரி பர் டேக்கு 150 ரூபா அப்படின்னா உங்களால் ஒரு மாதம் பேமெண்ட் வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கடைசியில் கடனில் வந்து லாக் ஆகிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன ஒரு அமௌண்ட்டை வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணும்போது சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்லைஸ் கார்டிலிருந்து அறிவிச்சிருக்கிற நியூ சார்ஜஸ். ஸோ உங்களோட ஸ்லைஸ் கார்டில் எதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் ஸ்லைஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறவங்க கரெக்டாக அதே மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.